வரல. என்னாச்சு? நான் சொல்றேன். நானும் கூட போனுங்க. ஒரு நேரத்துல என்ன நடந்தது? போனோம். ஒரு நேரத்துல இருட்டி போச்சு. ராத்திரி நேரமாயி போச்சு. போக முடியல. அங்கே ஒரு கூடாரம் போட்டு அங்கே படுத்தோம். நடு ராத்திரி இருக்கும். அசிரியர் வாக்கு ஒண்ணு சொன்னது கேட்டது. உனக்கு கேட்ட கணவர் ஜவ்வாது மலையில் இருக்கிறார் தம்மதக்கினி முனிவர். அவரை ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? ரேணுகா ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய முனிவரை திருமணம் செய்து கொள்ள அசுரர் வாக்கு கேட்டது. பிறகு நடந்தது. உடனே நானும் சாமுண்டியும் பாக்குறதுக்கு போனோம். மாப்பிள்ளை நீங்க போனீங்க. ரேணுகா விட்டா? ஆமா. பிறகு நான் போன என்ன ஆச்சு வச்சு ஒரு வழியில போக முடியல. பூதகணங்கள் மடக்குது. ஆமா. ஓம் சக்தின்னு சொன்ன உடனே வழி விட்டு மறந்து போச்சு. ரேணுகாவுடைய பெயரை சொன்ன உடனே மறந்து போச்சு. மறுபடியும் முனிவர் பார்க்கணும் கூட கூட அதோட போயினே இருந்தோம். போனா அக்னி யாரு தக 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 தகன்னு ஓடுது. ஓம் சக்தி அப்படின்னு சொன்ன உடனே மறைஞ்சு போச்சு. சரி எப்படியாயிலும் போய் பார்க்கணும் முனிவர்னு போனா அந்த இடத்துல ஒரு ஆசாமி ஒருத்தன் நின்னுனோம். ஐயா நீங்க யாருன்னு கேட்டோம். நான் வந்து முனிவருடைய சீடன் அப்படின்னு சொன்னோம். அந்த முனிவரை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். அவனும் வழி விட முடியாதுன்னு சொல்லிட்டான். எப்படியா கெஞ்சி எப்படி கேட்டு பார்த்தோம். அப்புறம் அவன் ஒண்ணு சொன்னான். சரி எங்க முனிவரை பார்க்கணும்னா நான் போய் அவருடைய அனுமதி கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு போனோம். போய் வந்தவன் சும்மான்னு வரல. ஒரு கையில ஒரு மாலையை எடுத்துக்கணும்னா என்னப்பா மாலையோட வந்துக்கிறேன்னு கேட்டோம். இது உங்களுக்கு வரவேற்பு மாலை. இந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கணும் வந்து முனிவரை பார்க்கலாம்னு சொன்னோம். பிறகு குழந்தை ஆசையோட வாங்குது. வாங்கி கழுத்துல போட்ட உடனே கண் தெரியாமல் போய்விட்டது. ஐயா நேரம் போச்சு. அப்படியே கற்சலையா நின்று போச்சு. கற்சலையா நின்று பிறகு பெரிய குழந்தை அங்க போய் முனிவரை பார்க்கலாம். விடவே கூடாது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? அந்த முனிவன். முனிவர் படையை திரட்டி அந்த முனிவரை சென்று இதற்கு சந்திப்போம். படையோட புகழ் அப்படி இருக்கும்போது அடர்ந்த கானகத்திலே அந்த முனிவர் இங்குதான் இருக்கிறார். ஐயா சாணி நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்ன சொல்றது கேட்டா நாங்க நம்மட்ட கடிக்கிறோம். நீ போய் ஒதுட்ட கடிடா. ஏய் சாமி அங்கேயா ஏய் இல்ல சாஜி கூட போடா ராஸ்கோல். என்ன மணிகரே நாய் ஏய் யார பண்ணீங்க? நம்மள பாத்து யாருன்னு கேக்குறான் பாருடா. சொல்றா எஜமான் இருக்கிறார். எஜமான் யார் அது? எங்க இருக்கிறார்? ரைவத மன்னர். ரைவத மன்னர். ஆமா. ஏன் வந்தார்? எதுக்கு வந்தாரு? உங்களை பார்க்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? எதுக்கு பார்க்க வந்தீங்க? நோனி கேட்டா நம்ம எப்படி சொல்றது? நம்ம கேளு. உங்களை தான் பார்க்க வந்திருக்காரு. என்ன எதுக்கு பார்க்க வந்தாரு? எங்க குழந்தையை மடிக்க வச்சிங்கறியாமே. குழந்தையா? நான் மடிக்க வச்சிக்கன்னா? ஆமா. நான் அப்படி ஒன்னும் பூச்சிக்காரன் கிடையாது. குழந்தைல மடிக்க வைக்க. பூச்சிக்காரன்? எதிர்த்து பேச மாட்டேன். செவுள் திரும்பிட உங்க மேல. ஏய் மூஞ்சி பாரு. நல்லா சேனக்கு ஒரு கூத்தான். ஏதி மடிங்க. என்ன சமாச்சாரம்? வந்தது காரணம் என்ன? குழந்தை பார்க்க வந்துக்கிறோம். குழந்தை எங்குது? என்ன கேக்குற? யாரை கேக்குற? உன்னை நான் கேக்குறேன். குழந்தை நான் வீட்டுல இருந்துட்டு வந்தேன்னா குழந்தை நான் பார்த்தேன்னா குழந்தை எனக்கு தெரியுமா? இவன் ஏன் மாத்துறாண்டோ? ரொம்ப வெள்ளமா குழந்தை அனுப்புறே இல்லையா? நாட்டை ஆளக்கூடிய ரைவத மன்னனுடைய பெயர். நமஸ்காரம். ஆமா, இவ்வளவு தூரம் கானகத்தை என்னை நாடி வந்த காரணம் என்ன? கானகத்து படையோடு வந்திருக்க. ஏன் எதற்காக தெரியுமா? எனக்கு இரு மகள் ரேணுகா சாமுண்டி இருவரும் திக்கஜ வந்தார்கள். வந்த இடத்தில் உன்னிடத்தில் அடக்கமாயிருக்கிறார். இரண்டாவது மகள் கல்லாய் போயிட்டாள் சாமண்டி. இதற்கெல்லாம் காரணம் நீ என்று கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன். தெரிந்து வந்திருக்கு. மிக்க மகள் ரேணுகா அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். அப்படியா?
நான் பார்க்கல மகள நான் பார்க்கலையா இன்னும் அம்மா சாதாரண சொல்றேன் குடிசை குடியில நீ குடி ஆசிரமத்தில் தான் இருப்பா. ஆமாய்யா. குழந்தை நோனிகாம்பாள் ரேணுகாம்மாடா. நோனிகம்மா இல்ல, ரேணுகாம்மா. வேணுகா ரேணுகா. சரி நீ போய் கூப்பிடுறேன் போய் போய் வாய் அங்க குத்தாம பாடுறான் அது மொத்த பல்லும் அது மொத்த பல்லும் கூட்டி போய்க்குது. டேய் சிங்கா நீ கூப்பிடு. குழந்தை எங்க குழந்தை கொஞ்சம் வெளியே அனுப்புங்கப்பா என்னடா குரல ஒரு மாதிரி ஆகுதா? குளிக்கிறாங்க எப்படி குளிக்கிறீங்க போய் பாரு நீ இந்த கோயிலுமா கேள்வி கூப்பிட்டா வித்தன்னு சொல்லணும் என்ன? அப்படியா குழந்தை பேர் என்ன பேரு? ரேணுகா போய் கூப்பிடுறா. குழந்தை நோனிகா ரேணுகா. எப்படி கூப்பிட்டாலும் வரலையப்பா படப்பு கட்ட அட பாடு பிஞ்சு போட பிஞ்சு ஊடு இல்லதான் ஊடு போய் நோஞ்சா பிடித்தாண்டா. டேய் எங்க வீட்டுக்காரர் வாத்து ஓடி போகிறாரா பாடு பெத்தப்பனை விட வளத்தப்பன் நீங்க இருவரும். ஆமாய்யா. நீங்க குரல் கொடுத்தா கூப்பிடல. இப்ப நானே கூப்பிடுறேன். மகனே வேணுகா. ஆமா வெளியா அப்பா வந்துக்கிறாங்க. சீக்கிரம் தேசு வந்துக்கிறாங்க. சீக்கிரம் வெளியே ஆமா அப்பா வந்துக்கிறாரு. அதோ சித்தப்பா வந்துக்கிறாரு. முகத்தை காட்டு. டேய், எத்தனை ஒரு குரல் கொடுத்தாலும் மகள் வர மறுக்கிறா. ஆமாய்யா. அதனால இந்த முடிவுரை வெட்டினாரா? வெற்றி கொள்ளலாம். குழந்தை நிலைமை என்ன வருது குழந்தை நிலைமை நீ குழந்தை கூப்பிடணும் அவ்வளவுதானே குழந்தை கூப்பிடுங்க சன்னே ரேணுகா கண்ணே ரேணுகா வச்சுக்கலாம் பாரு. வேணுகா அப்பா வந்துக்கிறோமா. அப்பா அப்பா மாங்குத்து வந்துக்கிறோமா. நாங்கள் வளர்த்தவங்க கைவினவங்க அப்பா இந்த பாவி என்னை மன்னித்து விடுங்களப்பா. நான் வாழ்ந்தால் சாமியோடு, இல்லை என்றால் இடியிடத்தில் என் உயிரை விடுகிறேன். மயக்கிட்டாம்பா மயக்கிட்டான் என் உயிர் விட்டுறோம்பா. அதுக்காம உள்ள இந்த மாதிரி வளர்த்தோம் அவன் நல்லா புளிச்சக்கல்ல வச்சுக்கிறான் மையா. புளிச்சக்கல்ல சுடாத அப்பதான் பிடிப்பா. டேய், என்னுடைய மகள் வளர்ப்புல கரெக்டா தான் இருந்த இது வரைக்கும். ஆனா எந்த பெண்ணா இருந்தாலும் சரி சரி ஒரு ஆடவனை பார்த்து தேர்ந்தெடுத்துருது. ஆமா அது சின்ன வயசுல இருந்து வளர்த்து அதுக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுத்த பத்தியா அவங்கள அடியோட மறந்துடுது. மறந்துட்டு எவன்னா ஒரு ஆடவனை பார்த்து அவன் தான் ஓணுன்னு கேக்குது. அந்த கஜா போச்சு எங்க இப்போ. நாங்க பண்றது என்ன பண்றது? ஆண்டாண்டு பொருள் கன்னடா ஆடு மாடவர் கூலி வர போகிறேன். போறோம் வேற போட்டில்ல அதுக்காக உள்ள போட்டில்ல மேல பண்ணி வச்சுக்கிறேன் மகளே ரேணுகா, உனக்கு அதாவது ஆடவர் எத்தனை நாட்டு இளவரசர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இவரை போய் திருமணம் செய்து கொள்ள எனக்கு எந்த நாட்டு இளவரசும் தேவையில்லை. சுவாமி ஒரு ராஜா. எங்க இந்த ஏய்வு எங்க அப்படிலாம் சொல்லாதடா. ஆயிரம் கட்டிக்கு போற முன்ன கட்டி போற மூஞ்ச பாடுறான் ஐயோ சேமியா பண்ணக்கூடாதா சேமியா பண்ணக்கூடாதா ஒரு செருப்பு கட்டி கட்டக்கூடாதா செருப்பு கேட்டீங்க இந்த போர்த்து எப்படி இருக்குது, இந்த போர்த்து எப்படி இருக்குது, குடி பார்த்து ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஏமா அத முதல்ல வாடி போட்டு தீ வச்சுட்டு முடியாது. எத்தனை முறை கூப்பிட்டாலும் வரலையா வர மறுத்துச்சு. ஆமா வராது. அது போக்குலயே விட்டுடணும். விட்டோம்னா யாரா இருந்தாலும் சரி. ஆமாய்யா பொண்ணை பத்த என்ன பண்ண ஒரு 6 மாசம் 1 வருஷம் வீட்டுக்கு வச்சிருவாங்க. இனி அந்த பொண்ணு எனக்கு வேணா தலை மூவிட்டேன் அவன் என் வீட்டு வாய்ப்பு ஏறக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அது ஒரு குழந்தை போய் வச்சுக்கோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போய் தூக்கி தாராட்டு கொஞ்சுவாங்க. அந்த கதையா போச்சு நம்ம குடும்பம் கதை. அதனால இவங்க இருவருக்கும் இதே இடத்துல அவங்க கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை பண்ணிக்கிட்டோம். எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் வர மறுக்குது. நம்ம வர மாட்டேமா வர முடியுமா முடியாதாமா என்னமா சொல்லுமா
நாட்டு மக்கள் பாத்துக்கிறாங்க. ஆமா. எப்படிலாம் ஏய் முடிவா சின்னதுல எப்படி தூக்கி வச்சு உனக்கு தோல் மேல இருக்கு மேல வச்சுன்றது யாரு குழந்தை தூக்கி ஆனா சூப்பரா சொல்றேன் டேய், நீ யாரா கொடுக்குற அந்த அடி அப்படியே வாசனை அடிக்குது கொஞ்சம் பக்கத்துல அப்படியே போது போகுது. நாயம்மா சரி எப்படியோ ஒண்ணு ராகுகாலம் போடுது என்ன ராகு காலம் போட்டு போய் சொல்லி கொடுங்க நாங்க எத்தனை முறை எடுத்து வைத்தாலும் மரம் மறுக்குது ஆமா. மறுக்கக்கூடிய குழந்தை இனி நம்ம பேசி ஆக போறதில்ல. அதனால கல்யாணம் இருவருக்கும் என்னுடைய மகளை கட்டி உனக்கு சம்மதமா? அப்படி கேளு. பொண்ணு பொறுத்தவனை கேட்டாதான் சம்மதம் தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆமா. நான் கல்யாணம் சம்மதம் இல்லாத கல்யாணம் பண்ண முடியாது. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சில நிபந்தனைகள் இருக்கிறது. அது கட்டுப்பட்டா கல்யாணம் நடக்கும். என்ன உனக்கு நிபந்தனையா? ஆமா. உனக்கு அவன் பொண்ணு கொடுக்கறதே அறுபொருள், இதுல நிபந்தனை வேற வாய்ந்தா?